பேசிய எல்லோரும் சொன்னார்கள் மார்க்ஸ் ஜென்னியினுடைய காதலை பற்றி. அது மாதிரி ஒரு காவிய காதல் இல்லங்க. ஜென்னி இறந்த பொழுது ஏங்கல்ஸ் வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? மார்க்ஸ் இறந்து விட்டான் என்று சொன்னார். இறந்து போனது ஜென்னி. ஜென்னியினுடைய உயிர் போராட்டத்தின் போது கூட மார்க்ஸை பார்க்க அனுமதிக்கவில்லை. ஜென்னி இறந்த பிறகு மார்க்ஸ் அந்த கடிதத்திலே எழுதுகிறார், ஜென்னியை மட்டும் நான் சந்திக்காமல் இருந்திருந்தால் ஒரு சாமானிய மனிதனாக வாழ்ந்து முடிந்திருப்பேன். காதலிக்கிறது வெட்டி வேலைன்னு சொல்றாங்கல்ல, காதலித்த மார்க்ஸ் தான் உலகத்தையே புரட்டிப்படக்கூடிய அந்த மூலதனம் என்கிற நூலை நீங்கள் எழுதினார். நீங்களும் மூலதனம் போல ஒரு பெரும் படைப்பை படைக்க விரும்பினால் காதலியுங்கள் என்பதுதான் மார்க்ஸ் ஜென்னி சொல்லுகிற காதல். ஜென்னி ஒன்றும் சாதாரண பெண் இல்லை. உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுதிய காரல் மார்க்சினுடைய கையெழுத்து பல சமயங்களில் அவருக்கே புரியாதான். அவ்வளவு மோசமான கையெழுத்துக்கு சொந்தக்காரர் மார்க்ஸ். அந்த இடத்துல ஜென்னி தான் அதை படியெடுப்பாராம். மார்க்ஸ் அளவுக்கு அரசியல், சமூக, பொருளாதாரம் தெரிந்திருந்தால் தான் மார்க்ஸ் என்ன எழுதியிருப்பார் என்பதை புரிந்து கொண்டு எழுதியிருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காதலர்கள் மார்க்சும் ஜென்னியும். அவர்களுடைய வாரிசுகள் தான் இங்கே கூடியிருக்கிறார்கள்.